Hi guys, Hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா Alight motion editing தான் பார்க்க போறோம். Alight motionல வந்து எப்படி ஒரு 4K WhatsApp status அதுவும் மூவிங் WhatsApp status எப்படி கிரியேட் பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்ல வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு நிறைய ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதையுமே கொடுக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டில் பென்சில் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கப் மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த பின் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் டேப் பண்ணி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் வந்து நீங்கள் 1080p கொடுத்துக்கோங்க. அண்ட் செகண்டில் வந்துட்டு 2340 இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ரேஷியோ. ஓகேவா? அப்புறம் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் வந்துட்டு எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெச்டியான இமேஜை தான் நீங்கள் எடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு 1:4:3 ரேஷியோவில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனாகவே நீங்கள் இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணுறது முடியாது. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிட்டு அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்டு தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் டேப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீ இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆப்ஷனுக்குள்ள போய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் நான் ஆட் பண்ணிட்டேன். அந்த இமேஜை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சாங் எவ்வளோ தூரம் இருக்கோ அதே மாதிரி வந்து இதுவும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து அகைன் அந்த இமேஜ் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த இடத்துல ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். நீங்கள் டேப் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் நவுத்தி வைங்க. அப்படியே இதை கொஞ்சம் நவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நாங்கள் லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணோம் கொஞ்சம். இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவும் இந்த இடத்துல வந்து கீ ஃப்ரேம் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அகைன் கொஞ்சம் நவுத்துங்க இதை. அண்ட் அகைன் கீழே அந்த பேரில் ஸ்வைப் பண்ணுங்கள். அண்ட் சேம் இதே மாதிரி தான் காய்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பேரை வந்து யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம லெஃப்ட் சைடில் தான் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் நவத்தி வச்சுட்டு ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணிக்கலாம் நம்ம. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்வைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது அது வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. அண்ட் இப்போ வந்து மேலே அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. காய்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் கீழே ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.